கோயம்புத்தூர்ல கிளைமேட் நல்லா இருக்கு. சில்லென்ற கோயம்புத்தூரா மாறிட்டு இருக்குது. மறுபடியும் மழை வருது. நான் வீட்டுல பேசாம தான் உட்காந்துட்டு இருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து என் மண்டை எதுவும் கேட்கல, என் மூளை எதுவும் கேட்கல. நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன். கேட்டிப்பா மழை வருது, கிளைமேட் நல்லா இருக்கு, வா கார்ல கொஞ்சம் லாங் டிரைவ் கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்னா, சரி சரிப்பா அப்படி சொன்னேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு நானும் நம்பி ஏறி உட்கார்ந்தேன். இவன் எனக்கு பிடிச்சத வாங்கி தரக்கல, இவர் என்னை கூட்டு வரல. ஒண்ணும் தெரியாத மாதிரி சிரிக்கிறாரு பாத்தீங்களா. அந்தாவது நேஷனல் ஹைவேல இந்த கிளைமேட்ல கார் அழுத்தி பார்த்தா எப்படி இருக்கும், கார் எவ்வளவு டாப் ஸ்பீட் போகுது, கார்ல என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இவர் வந்திருக்காரு. இவருக்கு போர் அடிக்குதுன்னு கூட என்னை கூட்டு வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, டீ வாங்கி கொடு டீ வாங்கி கொடுன்னு 1 மணி நேரமா கேட்டு கடை இதோட 4 கடையை காட்டிட்டேன். சரியா, இந்த பக்கம் கடை காட்டினேன், அந்த கடையில டீ நல்லா இருக்காது அப்படின்னா, சரி இந்த பக்கம் இருக்க கடைக்கு போனா ஹைவேஸ்ல கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டு மறுபடியும் இன்சைடு வர்றது கஷ்டம். சரி இங்க நிறுத்து, இங்க சிக்னல் டிராபிக்கா இருக்கும், எடுக்க முடியாது. அந்த கடை அங்க டீ நல்லா இருக்காது, அந்த கடை அங்க பன்னு நல்லா இருக்காது, அடுத்த கடை அங்க வெண்ணெய் நல்லா இருக்காதுன்னு. இப்ப வீட்டுக்கு இன்னும் கரெக்டா சொல்ல போனா 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ இருக்குது. போறப்போ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மளிகை கடையில் நிறுத்தி கேட்டிப்பா பால் வாங்கிட்டு வாம்ப, நீ உன் வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு நீ போய் டீ, இன்னைக்கு டீ இல்ல எனக்கு மட்டும் நீ டீ வாங்கி கொடுக்காம வீட்டுக்கு கூட்டு போனேன்னா இன்னும் 1 வாரத்துக்கு உனக்கு சோறு தண்ணியே நான் செய்ய மாட்டேன். வீட்டுல முக்கு கடையில நிப்பாட்டுறவா? எந்த முக்கு கடையில? மளிகை கடையில தானே, அங்க பால் வாங்குறதுக்கு தான் நிப்பாட்டுறேன். எப்போ மண்டையை பொழுந்துருவேன். மரியாதையை பேக்கரி நிறுத்தி எனக்கு டீ வாங்கி கொடு. உங்க புருஷங்களும் இந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க, நம்பி ஏறி உட்காந்துராதீங்க. அவங்களுக்கு அந்த ஆக்சிலேட்டர் அழுத்துனா அதை விடுறக்கே மனசு வராது போல, எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க, அவசரத்துக்கு கூட நிறுத்த மாட்டாங்க. இவங்கள நம்பி ஏறி உட்காந்துராதீங்க. கோயம்புத்தூர்ல கிளைமேட் நல்லா இருக்கு. சில்லென்ற கோயம்புத்தூரா மாறிட்டு இருக்குது. மறுபடியும் மழை வருது. நான் வீட்டுல பேசாம தான் உட்காந்துட்டு இருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து என் மண்டை எதுவும் கேட்கல, என் மூளை எதுவும் கேட்கல. நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன். கேட்டிப்பா மழை வருது, கிளைமேட் நல்லா இருக்கு, வா கார்ல கொஞ்சம் லாங் டிரைவ் கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்னா, சரி சரிப்பா அப்படி சொன்னேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு நானும் நம்பி ஏறி உட்கார்ந்தேன். இவன் எனக்கு பிடிச்சத வாங்கி தரக்கல, இவர் என்னை கூட்டு வரல. ஒண்ணும் தெரியாத மாதிரி சிரிக்கிறாரு பாத்தீங்களா. அந்தாவது நேஷனல் ஹைவேல இந்த கிளைமேட்ல கார் அழுத்தி பார்த்தா எப்படி இருக்கும், கார் எவ்வளவு டாப் ஸ்பீட் போகுது, கார்ல என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இவர் வந்திருக்காரு. இவருக்கு போர் அடிக்குதுன்னு கூட என்னை கூட்டு வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, டீ வாங்கி கொடு டீ வாங்கி கொடுன்னு 1 மணி நேரமா கேட்டு கடை இதோட 4 கடையை காட்டிட்டேன். சரியா, இந்த பக்கம் கடை காட்டினேன், அந்த கடையில டீ நல்லா இருக்காது அப்படின்னா, சரி இந்த பக்கம் இருக்க கடைக்கு போனா ஹைவேஸ்ல கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிட்டு மறுபடியும் இன்சைடு வர்றது கஷ்டம். சரி இங்க நிறுத்து, இங்க சிக்னல் டிராபிக்கா இருக்கும், எடுக்க முடியாது. அந்த கடை அங்க டீ நல்லா இருக்காது, அந்த கடை அங்க பன்னு நல்லா இருக்காது, அடுத்த கடை அங்க வெண்ணெய்